வெல்கம் டு ருச்சிகரா. ஹாய், நாகவேணி. மிக்ஸ்டு வெஜிடபிள் பச்சடி எப்படி செய்யலாம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். என்னென்ன தேவையான பொருட்கள் என்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் எந்தெந்த அளவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒரு 4-5 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கேரட் வதக்கலாம். பிறகு கோவக்காய் கொஞ்சம் போடலாம். அதுவும் கொஞ்சம் வதக்கலாம். இந்த காய்கறி எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஹெல்த்தி ஃபுட்டு. கோஸ் அதுக்கப்புறம் இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பிறகு கத்திரிக்காய், கால்சியம், பிறகு தக்காளியை போடணும். சேர்த்து விடலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், இஞ்சி கொஞ்சம், சிறிதளவு இஞ்சி. இதுலேயே போட்டுருங்க. கரைச்சி போடணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே போட்டுடலாம். கடைசியில் நம்ம புளிச்சங்கரையை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கணும். மெயினாக புளிச்சக்கீரை போடுறதுனால இது ஒரு ஸ்பெஷாலிட்டி இதில் இருக்குங்க. இப்போ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கொஞ்சம் தேவையான உப்பு நாம் போட்டுக்கலாங்க. இது ஒரு பிளேட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் எடுத்து போட போகிறேன். நல்லா அரைக்கணும். ரொம்ப மெத்தனும் அரைக்க தேவையில்லைங்க. கொஞ்சம் குறைக்கணும் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ மிக்சியில் போட்டு திருப்பி மிக்ஸ்டு வெஜிடபிள் பச்சடி ரெடி. இது தோசைக்கும் தொட்டுக்கலாங்க, இட்லிக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துலேயும் பிரசிஞ்சு சாப்பிடலாம். கொஞ்சம் நீர் ஊற்றி சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்குது. உப்பு காரம்லாம் கரெக்டாக வந்திருக்கு. இதே அளவு போட்டு நீங்கள் செய்யுங்க. மிக்ஸ்டு வெஜிடபிள் பச்சடியை நீங்கள் பார்த்து ரசிக்கிறதுக்கு நன்றி. நீங்கள் வீட்டில் நல்லா செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம்